السلام عليكم ورحمة الله وبركاته. வெளியே இருக்கிறவங்க உள்ள வந்துருங்களேன். மஜ்லிஸோடு சேர்ந்து இருந்தால் அதனுடைய சிறப்புகள் தனி. இந்த பாக்கியம் கிடைக்கணும் இல்லையா? சேர்ந்து உட்காருங்க. உள்பள்ளியினுடைய சிறப்பு தனி. அந்த அந்த பாக்கியத்தை அடையணும். மஸ்ஜிதனுடைய உள்ள உட்கார்றதனுடைய நன்மைகள் வேற. இன்ஷால்லா உள்ளேயே நீங்க இன்ஷால்லா சௌகரியமா உட்கார்ந்துக்கோங்க. விசாலமா இடம் இருக்கு. வந்தேன் மஜ்மால சேர்ந்து உட்கார்ந்து. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி الذي كان بعباده بصيرا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان ومن شهد منكم الشهر فليصمه. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: قد أضلكم شهر عظيم مبارك. صدق نبينا صلى الله عليه وسلم. லவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் பாக்கியமான குடும்பத்தினர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கொடையும் வந்து சேரட்டுமாக. பாக்கியமான நாட்களை ஆரோக்கியமாக அடைந்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நிறைவாக அமல் செய்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானார். சிறப்பான இந்த மாதாந்திர ஜிக்ர் மஜ்லிஸ் கண்ணியத்திற்குரிய ஷேخنا العارف بالله جلال الدين حضرت خبلا دامت بركاتهم طول الله عمرهم مع الصحة والعافية والسلامة ஹதரத்னா அவர்களுடைய தலைமையில நமது மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளுடைய முன்னிலையில உலமாக்களினுடைய பேராதரவுடன் வழிகாட்டுதலுடன் முரீதீன்கள் முஹிப்பீன்கள் ஜமாத்தார்கள் கலந்து கொள்கிற அல்ஹம்துலில்லாஹ் பாக்கியமான இந்த சபை ஜிக்ருடைய மஜ்லிஸ், துஆவினுடைய மஜ்லிஸ், தஅலீமினுடைய மஜ்லிஸ் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் பெரும் நசீபை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இதுபோன்ற நல்லதொரு பாக்கியத்தை நமக்கு குடும்பத்தார்கள், நம் நண்பர்கள், நம் சகோதரர்கள் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அந்த நல்ல பாக்கியத்தை வரும் காலங்களில் அல்லாஹ் தொடர்ந்து கொடுப்பானாக. நமது மஸ்ஜிதில் நடைபெறுகிற இந்த திக்ர் மஜ்லிஸ் மக்களினுடைய மனங்களில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி அதன் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. சிறப்பிற்குரிய இந்த மஜ்லிஸை நடத்துவதற்கு யார் யாரெல்லாம் இதற்கு காரணமாக, உதவியாக, ஒத்துழைப்பாக, துஆவாக கலந்து கொண்டு சிறப்பித்து யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ, யார் எந்தெந்த வகைகளில் பங்கெடுக்கிறார்களோ அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் அல்லாஹ் துன்யா ஆகிரத்தினுடைய சிறந்த பகரத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அவனது மேலான குர்பத் என்ற ரிவா என்ற லிகா என்ற உயர்ந்த நசீபை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஒரு பாக்கியமான நாட்களை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ரமலானுடைய காலங்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ரமலானுக்கு முன்னால இப்படி ஒரு கூட்டம் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பொருத்தமானது.
ரமலான நம்ம எப்படி கழிக்கணும், ரமலானுக்கு போகிறதுக்காக வேண்டிய ஒரு சார்ஜை நம்ம ஏற்படுத்துறது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தொடர்பு. ஏன்னா ஒரு மோமின் 24 மணி நேரத்துல குர்ஆனுடைய ஜிக்ருனுடைய தீனுடைய தொடர்புல ஒரு மோமின் இல்லைன்னு சொன்னா அவனுடைய ஈமான் டவுன் ஆயிடும். எப்படி ஒரு போன்ல ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல அது எப்படி சார்ஜ் இறங்குதோ அதே மாதிரி ஒரு மோமினுடைய வாழ்க்கையில 24 மணி நேரத்துல குர்ஆனுடைய தொடர்பை, தீனுடைய தொடர்பை, ஜிக்ருடைய தொடர்பை, சாலிஹீன்களுடைய சுகபத்தை தொடர்பை அவங்க பெறணும்னு சொல்லி சொன்னா அவருடைய ஈமான் பலகீனமாக ஆயிடும் சொல்லி எழுதுறாங்க. பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஈமான தஜ்தீத் பண்றது, உற்சாகப்படுத்துறது, எதிர்வரக்கூடிய ரமலான்ல இன்னும் உற்சாகத்தோடு அமல் செய்யறதுக்கு, ரமலானை புரிந்து கொள்வதற்கு, அதனுடைய அகமியத்தை, முக்கியத்துவம் இப்படியெல்லாம் சாலிஹீன்களுடைய தொடர்புல இருந்து வழிகாட்டுதலோடு அல்ஹம்துலில்லாஹ் ஜிக்ர் துஆவோடு இன்ஷா அல்லாஹ் நம்ம ரமலானுடைய அமல்களை இப்படிருந்தே நம்ம என்ன செய்யணும் ஆரம்பிக்கணும். ரமலான்ங்கிறது ரமலான் வந்ததற்கு பின்னால செய்யறது கிடையாது. அமல் எந்த ஒரு காரியமுமே விளங்கிக்கங்க, அந்த அமலுக்கு முன்னால உள்ள அமல்களை நம்ம எப்படி செய்கிறோம்ங்கிறத பொறுத்துத்தான் அந்த அமலினுடைய வீரியம், அந்த அமலினுடைய தன்மை, அதனுடைய பயன் இருக்கும். உதாரணமாக சாலிஹீன்கள் இருக்கிறாங்களே, அவுலியாக்கள், இறைநேசர்கள், இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு மூமினுடைய தொழுகை எப்படி இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க, அவருடைய ஒவ்வொரு எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க. நீங்க சஹாபாக்களை பூரா நீங்க பாருங்க, சஹாபாக்கள்ல பூரா இந்த செய்திகளை அதிகமாக சொல்லுவாங்க. கான யுஹ்சினுல் வுது, கான யுஹ்சினுல் வுது, கான யுஸ்பிகுல் வுது. இவர் வுதுவை கம்ப்ளீட்டா செஞ்சாரு, வுதுவை அழகா செஞ்சாரு, வுதுவை பரிபூர்ணமா செஞ்சாரு. வுதுவுல ஏன் இவ்வளவு கூட முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வுது சரியா இருந்துச்சுன்னா தொழுகை சரியா. நமக்கு தொழுகையில நிறைய ஷைத்தானிய சிந்தனைகள் வருது, ஷஹ்வானியத்தான சிந்தனை வருது, துன்யாவுடைய சிந்தனை வருது, நஃப்ஸுடைய ஆதிக்கம் வருது. இதெல்லாம் தொழுகையில இவ்வளவு கஷ்ட வருதுன்னா, இவ்வளவு அழுக்குகள் உள்ள வருதுன்னா நம்ம எங்க அதை அடைக்கணும் தெரியுமா, எங்க அதை கவனப்படுத்தணும் தெரியுமா? நான் வுது எப்படி செஞ்சேன், ஆனா அதில் நம்ம கவனப்படுத்துறதே கிடையாது, வுதுவை கவனப்படுத்துறதே கிடையாது. நீங்க எந்த ஹதீஸ வேணாலும் எடுத்து பாருங்க, ஹதீஸ்ல வரும் சஹாபாக்கள் தவல்லஅ ஃபஹ்ஸன வுதுஅஹு அப்படின்னு வரும். வுது செஞ்சாங்கன்னு மட்டும் இருக்காது, வுது அழகா செஞ்சாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்து வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஸ்பாகுல் வுது. மலக்குமார்கள் போட்டி போட்டு நன்மை எடுக்கிற அமல்களை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, இன்திவாரு ஸலா, தொழுகை எதிர்பார்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது சில வரிசையில் சொல்லுவாங்க, இஸ்பாகுல் வுது, வுதுவை கம்ப்ளீட்டா செய்யறது. அதனுடைய பிரதிபலிப்பு தொழுகையில இருக்கும். கையை முட்டு ஒழுங்கா தண்ணி படல, காலில் படல, இடுக்குல படல, விரல் இடுக்குல, கால் இடுக்குல, தாடி அதுல கவனம் இல்லாம மசை ஒழுங்கா செய்யல. இந்த இன்கம்ப்ளீட் இருக்குத, ஒவ்வொருடைய இன்கம்ப்ளீட் இருக்குத, அதனுடைய பிரதிபலிப்பு என்ன தெரியும்? தொழுகையில தெரியும். நம்ம சுன்னத்தான தொழுகைகள் இருக்குது. ஒரு அமலை செய்யறதுக்கு முன்னால சில தகதீமாத்துகள் இருக்கு, முன் தயாரிப்புகள் இருக்கு. அந்த முன் தயாரிப்புகளை சரியா செய்யணும். வுது இருக்குது, முன் சுன்னத் இருக்குது, பள்ளியுடைய தஹிய்யத்துல் மஸ்ஜித் இருக்குது. இதெல்லாம் அப்படியே வரிசையா அட்டன் பண்ணிட்டு தான் போய் ஃபர்தர் என்ன செய்யணும். அப்படி செஞ்சு பாருங்க, அந்த தொழுகையினுடைய நூறானியத்துக்கு வித்தியாசமா இருக்கும், அந்த அமலினுடைய நூறானியத்துக்கு வித்தியாசமா இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே அதனுடைய முன் தயாரிப்புகளில், முன் அமல்களில், முன்னேற்பாடுகளில் நம்ம எவ்வளவு தூரத்திற்கு ரொம்ப கம்ப்ளீட்டா செய்யறோமோ, சஹாபாக்கள்ல எவ்வளவு தூரத்திற்கு தொழுகைக்கு உள்ள எப்ப போவாங்கன்னா, பள்ளிவாசல்ல காமத்து சொல்லி இமாம் தக்பீர் தஹரீமா கட்டின உடனே பள்ளிவாசல் தொழுகைக்குள்ள போவாங்க நம்ம நினைக்கிறோம். ஹதீஸ்ல அப்படி இல்லை. பாங்குலேயே தொழுகைக்குள்ள போயிடுவாங்க, பாங்குலேயே அவங்க நிலம் மாறிடும். பாங்கு, நீங்க பாங்குக்கு பின்னாலேயே நீங்க சஹாபாக்களுடைய வரலாறுகளை, சாலிஹீன்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களா இருக்க மாட்டாங்க. இல்ல, பாங்குலேயே ஒருநிலைப்படுத்தி கல்பை தொழுகையோடு கொண்டு போகி, கல்புக்கு தானே தொழுகை. நம்ம தொழுகிறதெல்லாம் உடலை தொழுகிறது, ஷரியத்தினுடைய தொழுகை தான் நம்ம தொழுகிட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நிலைப்பாடுகள்ல திடீர்னு உட்கார்ந்து இருக்கும்போது, பாங்குக்கு பின்னால தொழுகையினுடைய நேரங்கள்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ஒரு தடவை திடீர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கேட்டாங்க, மன் அன்தி அப்படின்னு எங்களை கேட்கிறாங்க,
நீங்க யாருன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து? அவங்க மனைவி ஆயிஷா அம்மாவை பார்த்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நான் தான் ஆயிஷா அப்படின்னாங்க. ஒன்னு ஆயிஷானா யாரு அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷானா யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷா அப்படின்னாங்க. ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவின்னு சொல்லல, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூபக்கர் யாருன்னு கேட்டாங்க. அவங்க விளங்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற நிலையில இருக்கிறாங்க. நான் அதோட கேள்வி நிப்பாட்டிட்டேன். தொழுகையினுடைய நேரம் அது, பக்தனுடைய நேரம் அது. ஒரு வணக்கத்துக்குள்ள நம்ம ஒரு ஈடுபாடா உள்ள நுழையணும்னா, ஒரு இன்வால்மெண்டா உள்ள நுழையணும்னு சொன்னா, அந்த வணக்கத்துல போய் தக்பீர் கட்டும் போதெல்லாம் கொண்டு வர 10 நிமிஷத்துல முடிஞ்சுவோம். நம்ம அந்த சிந்தனையை கொண்டு வரதுக்குள்ள தொழுகை முடிஞ்சிடும். நம்ம தொழுகையுடைய பலகீனங்கள். நம்ம என்ன செய்யணும்? முன்னால பாங்கு வந்த உடனே நம்ம நிலை மாறணும். பாங்கு அசர் தவிரடிகளாக பத்தி வருது இல்லையா? பாங்கு கேட்கும் போதே முகமெல்லாம் மாறி போயிடும் வருது இல்லையா? முகமெல்லாம் அப்படியே மஞ்சள் நிறத்துல மஞ்சளிச்சுப்போம், தன்னிடம் மறந்துருவாங்க. அப்படி உள்ளவங்களால தான் தொழுகையில அப்படி முழுசா தன்னை கொடுக்க முடியும், தன்னை முழுமையா கொடுக்க முடியும். வகையுள்ளில் முசல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். பூரா சஹூதான் நம்ம மனசுல போறோம். ரியாவும் சஹூன் தான். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். ரியாவும் சஹூன் தான் நம்ம தொழுகையை ஆக்கிரமிச்சு நிற்கிறது. ஏன்? என்ன நம்ம அது முன் தயாரிப்புக்கு வரதில்லை. இது தொழுகை. இப்படித்தான் ஒவ்வொரு வணக்கமும், ஒவ்வொரு வணக்கத்திலையும் இது ரொம்ப பிரதானமான அந்த அமல்களுக்கு முன் தயாரிப்புகள் சொல்லி ஒண்ணு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் ரமலானை எதிர்நோக்கி இருக்கிறோம். ரமலானுடைய இஸ்திக்பால் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல இருக்கு. இஸ்திக்பால்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லா இபாதத்திலையுமே இஸ்திக்பால் இருக்கும். இஸ்திக்பால்னா என்ன? முன்னோக்குதல், இன்வைட் பண்றது. அப்படி ஒரு அமல் ஒண்ணு இருக்குது. அந்த அமல்கள் எல்லா அமலும் இருக்குது. எல்லா அமலுக்கும் என்ன இருக்குது? தொழுகைக்கு முன்னால போய் நிக்கிறோம் இல்லையா? 2 கை உயர்த்தி இப்படி நிக்கிறோம் இல்லையா? காபத்துல்லா. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் இஸ்திக்பால். இதுக்கு பேர் என்னங்க? இஸ்திக்பால். முன்னோக்குறது, காபாவை முன்னால கொண்டு வர்றது, அதை இன்வைட் பண்றது. அதே மாதிரி தான் ஹஜ்ஜுக்கு போயிருப்பீங்க, உம்ராவுக்கு போயிருப்பீங்க, தவாஃப் செய்வோம். காபத்துல்லாஹ் தவாஃப்க்கு முதல்ல இறங்கும் போது, மதாஃப்ல இறங்கும் போது ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு நேர்ல நின்று முதல்ல என்ன செய்வோம்? இஸ்திக்பால். என்ன பண்ணணும்? முதல்ல தவாஃப்க்கு முன்னால முதல்ல என்ன ஆரம்பிக்கணும்? இஸ்திக்பால். ஹஜ்ஜுல் அஸ்வத் இஸ்திலாம்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு பின்னால என்ன செய்வோம்? முத்தமிடுவோம். முத்தமிடுறதுக்கு முன்னால ஒரு அமல் இருக்குது. அந்த அமலுக்கு பேர் என்ன? இஸ்திக்பால். அந்த அமல் என்ன செய்யணும்? முதல்ல வந்து நின்று இறங்கி துவாலா செஞ்சு முடிச்சுட்டு ஹஜ்ஜுல் அஸ்வத பார்த்து இஸ்திக்பால் பண்ணணும். முதல்ல முன்னோக்கணும். 2 கையை வச்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். இதுக்கு பேர் இஸ்திக்பால். அப்படியே நீங்க அந்த ஹஜ்ஜுல் அஸ்வதை இன்வைட் பண்றதும், ஹஜ்ஜுல் அஸ்வத் உங்களை இன்வைட் பண்றதும் ஒரு ரூஹானியத்தான தொடர்பு. அது இந்த நிலைப்பாடு ரமலான்ல இருக்கு. ரமலான் அது லைஃபுன் கரீம், அல்லாஹ்வுடைய விருந்தாளி தானே. ஒரு விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வராரு, வந்தா என்ன செய்யணும்? நம்ம அந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும், இன்வைட் பண்ணணும், வரவேற்கணும், சிரிக்கணும், கொஞ்சம் முன்னால வெளியே போய் என்ன செய்யணும்? கூட்டு வரணும். இதெல்லாம் ஒரு விருந்தாளியை கண்ணியப்படுத்துறது தானே. ரமலானுங்கிறது அல்லாஹ்வுடைய விருந்தாளி இல்லையா? கண்ணியப்படுத்தணுமா இல்லையா? எப்படி கண்ணியப்படுத்தணும்? ரமலானை கண்ணியப்படுத்துறதுக்கு, இஸ்திக்பாலுக்கு நான் ரமலான்ல என்ன அமல் செய்யணுங்கிறது 2வது. முதல்ல நீங்க என்ன செய்யணும்? நான் ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, ரமலான் பாக்கியமா நமக்கு கிடைக்கணும்னா ரமலானுடைய இஸ்திக்பால்ங்கிற அமலை நம்ம முறையா செய்யணும், சரியா செய்யணும். அதை இன்வைட் பண்றது, வரவேற்கிறது, இஸ்திக்பால் செய்யறது, ஒரு 6 அமல் இருக்கு. ரமலானுக்கு முன்னால செய்ய வேண்டிய அமல் எத்தனை இருக்குது? 6 அமல் இருக்கு. இந்த 6 அமல்களை நம்ம சரியா செஞ்சிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் ரமலானை நம்ம கண்ணியப்படுத்தி அழைச்சிட்டோம்னு அர்த்தம், இஸ்திக்பால் செஞ்சிட்டோம்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நீங்க ஹதீஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கத் அல்லக்கும் ஷஹ்ருன் அஸீமுன் முபாரக், கத் அதாக்கும் ஷஹ்ரு ரமலான், கத் ஜாஅ ரமலான், இந்த மாதிரி வார்த்தைகளை நிறைய சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு ரமலான் வருது, பாக்கியமான மாதம் வருது, பரக்கத்தான மாதம் வருது, மிக கண்ணியமான மாதம் வருது, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி அதை ஆர்வப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எப்ப?
ரமலான்ல இல்ல, ரமலானுக்கு முன்னால இன்வைட் பண்ணணும், ரமலான வரவேற்கணும். அப்ப என்ன அமல்கள் இருக்குது ரமலான வரவேற்கிறதுக்கு? முதல் விஷயம், ரமலானுடைய ஃபர்ஹத்துல் கல்பு பிதுகூலி ஷஹ்ரி ரமலான். முதல் அமல் என்னங்க? முதல் அமல் ரமலான் வருதுங்கிற மகிழ்ச்சி கல்புல வரணும். சந்தோஷத்தை முதல்ல கொண்டு வாங்க. ஒரு விருந்தாளி வரும்போது முதல்ல நம்ம மகிழ்ச்சியை தானே வெளிப்படுத்தணும். மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறது தானே ஒரு விருந்தாளிக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒரு ரமலான் வருதுங்கிற அந்த மகிழ்ச்சி முதல்ல கல்புல. அல்லாஹ் அதைத்தான் பார்ப்பான். அல்லாஹ் முதல்ல என்ன பார்ப்பான்? அல்லாஹ் ரப்புட்ட ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு நியமத்தை கொடுத்தா அதை உணர்றானா, அதை அனுபவிக்கிறானா, அதை வச்சு சந்தோஷப்படுறானான்னு பார்ப்பான் அல்லாஹ். ரப்புனுடைய சுன்னத்து. அல்லாஹ் ஒரு பெரிய நியமத்தா தரான் ரமலானுங்கிறது. அல்லாமா ஜுல்ஃபிகார் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, ரமலான் என்பது உங்களிடத்தில் தரப்பட்ட செக் புக். 30 லீஃப் இருக்கு அதுல. எத்தனை லீஃப் இருக்கு அதுல? எத்தனை பேப்பர் இருக்குது? 30 லீஃப் இருக்குது. அதை உங்கள்கிட்ட அல்லாஹ் தந்துட்டான். நீ எவ்வளவு வேணாலும் நிரப்பிக்கும். இப்படி துன்யால யாராவது தந்தா விடுவோமா நம்ம? ஒரு பெரிய கோடீஸ்வரர் பில்லியன் ட்ரில்லியன் அளவு வச்சிருக்கிறார், ஒரு 30 பேப்பர் செக் தந்து எவ்வளவு வேணாலும் நிரப்பிக்க. ஒரு நாளைக்கு ஒரு செக் நீ நிரப்பிக்க வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அப்படித்தானே தரான் ரமலானுங்கிறத. சில பேர் அது பில்லியன்ல ட்ரில்லியன்ல, சில பேர் கோடியில, சில பேர் லட்சத்துல, சில பேர் 1000த்துல, சில பேர் 100ல, சில பேர் 10ல, சில பேர் வெறுமனே எம்டியா திரும்ப அல்லாட்ட ஒப்படைச்சாங்க. அல்லாஹ் கொடுத்த செக்க பிள்ளைனா மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுறான். ரிட்டர்ன் பண்ணிட்டா பரவாயில்ல, சில பேர் பாவத்தை நிறைச்சு கொடுத்துறாங்க. அல்லாஹ் ரமலானுங்கிறது செக் புக் இல்லையா? அது எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கறலாங்கிற அளவுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் இல்லையா? எவ்வளவு நிரப்ப போறங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எவ்வளவு நிரப்பணும்? பெரும்பாக்கியம். முதல்ல நியமத்தை உணரணும். நான் எதுக்கு சொல்ல வர, ரப்புட்ட இந்த பழக்கம் இருக்குது, அல்லாஹ்ட்ட இது ரொம்ப சந்தோஷமா என்ன ஒரு நியமத்தை தரும்போது அதை இன்வைட் பண்ணி சந்தோஷமா எடுத்துக்கிறான்னு பார்ப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் யாசகம் கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஃபஅதாவு சும்ம ஸஅல ஃபஅதாவு சும்ம ஸஅல ஃபஅதாவு. 3 தடவை, சில பேர் திரும்ப 3 தடவை கேட்டுட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க? 4வது தடவை கூப்பிட்டு சொன்னாங்க, பணங்காசு இருக்கிற அது எப்பவுமே கவர்ச்சியாகவும் இனிமையாகவும் தான் இருக்கும். அது எத்தனை தடவை தந்தாலும் அது திருப்தி, நம்மளா திருப்தி ஏற்படுத்துற வரைக்கும் என்ன ஆகாது. மன் அகதஹு பி ஸகாவத்தி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீ வ மன் அகதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின் லம் யுபாரக் லஹு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் தரும்போதே சந்தோஷமா இது ரப்புனுடைய ரிஸ்க் இல்லையா, ரப்புனுடைய நியமத் இல்லையா அப்படின்னு எடுத்தா அல்லாஹ் அதுக்கு தேவைக்கு பூர்த்தியாக்கி தந்துருவான். எடுக்கும் போது நான் 1,00,000 எதிர்பார்த்தேன், 10,000 தானே கிடைச்சிச்சு. நான் 10,000 எதிர்பார்த்தேன், 1000 தானே கிடைக்குது. முதல்ல நம்ம என்ன செய்யணும்? ரப்பு நியமத்தை தரும்போது சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். ஏன் ரப்புனுடைய நியமத்து இல்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தஆலா நல்லா கொடுத்தான். பின்னால நோயெல்லாம் ஆரோக்கியத்தெல்லாம் கொடுத்துட்டு, சொத்து சுகத்தெல்லாம் கொடுத்துட்டு, மறுபடியும் பெரிய வசதியை கொடுத்துட்டு, ஒரு நாள் போய் குளிக்க போகும்போது தங்க வெட்டுக்கிளி விழுந்துச்சான். தங்க வெட்டுக்கிளி. உடனே போய் ஒரு வேகமா போய் அதை அள்ளி போட்டு என்ன செஞ்சாரு? தன்னுடைய ட்ரெஸ்ல எடுத்துக்கிட்டாரு. அல்லாஹ் கேட்ட, அலமக்குன்னு அகனைத்துக்க அம்மா தர ஐயும் ஐயும், உங்களை நல்ல வசதியாத்தானே வாழ வச்சிருக்கிறேன், நல்லதானே வாழ வச்சிருக்கிறேன், நிறைய தானே தந்திருக்கிறேன், அப்படி இருந்து ஏன் இப்படி? அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரப்பே உன் வர்க்கத்தை விட்டு நான் தேவையற்று இருக்க முடியாது இல்லையா? உன் நியமத்துல இருந்து நான் எப்பவுமே தேவை உள்ளவன். அவன் நியமத்துக்கு நான் எப்பவுமே தேவை உள்ளவன். இது என்ன தெரியுமா? ரப்பு அவன் ரிஸ்க்கு, அவன் தருகிற நியமத்து, அவன் தருகிற அருள், இதை சந்தோஷப்படுறானாங்கிறத அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு நியமத்தை தந்துட்டு அந்த நியமத்தை அவன் கண்ணியப்படுத்துறானா, அதை விளங்குறானா, அதை கொண்டாடுறானா, அதை சந்தோஷப்படுறானா, ஃபர்ஹத்துல் கல்பு, மனசுக்கு சந்தோஷம் வருதா, அல்லாஹ்வுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் எப்பவுமே பள்ளிவாசல் வந்து உட்கார்ந்து இருப்பாரு, அழுக்கு ஜிப்பா, கிழிஞ்ச ஜிப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, அலக மினல் மால், வசதி இருக்குதான்னு கேட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பெரிய வசதி இருக்குது எனக்கு. அவர் சொன்னார், நல்ல வசதி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே அந்த பிச்சைக்கார கோலம், நல்ல வசதியை தந்தா நல்ல நியமத்தை அனுபவிக்கலாமே. அல்லாஹ் அதனுடைய அசரை பார்க்க விரும்புவான்.
அல்லாஹ் ஒரு நியாமத்தை தந்தா அந்த நியாமத்தை இவன் அனுபவிக்கிறானாங்கிற ஒரு ஜிப்பா தந்தா, ஒரு ஆடை தந்தா, ஒரு கைலி தந்தா, ஒரு அபாவம் தந்தா, ஒரு மனைவி, மக்கள், குடும்பம், வீடு, வாசல், நேரம் அதை அனுபவிக்கிறானான்னு பார்க்கும்போது என் ரப்பு தந்தது, என் ரப்பு தந்தது, என் ரப்பு தந்தது அப்படிங்கிற அந்த எண்ணங்களோடு அதை அனுபவிக்கிற பொழுது அல்லாஹ் அதை பார்க்க ஆசைப்படுவான். நான் சொல்லலாம், நான் முதல்ல சொல்றது புரியுதா? ஒரு நேமத்தை நம்ம முதல்ல அல்லாஹ் நமக்கு தரும்போது அந்த நேமத்தின் விலங்கணும் பெருமக்கள். ரமலான் நமக்கு கிடைக்குது, சும்மெல்லாம் கிடைக்காது. போன வருஷம் நம்மோடு இருந்தவங்க தானே, கொஞ்சம் அவங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த ரமலான் கிடைச்சிச்சா? ஒரு ரமலானுடைய ஒரு ராத்திரிங்கிறது 83 இயர்ஸ், அது 83 வருஷம். ஒரு ராத்திரி ரமலான்ல கிடைச்சா எத்தனை வருஷம் நம்ம முன்னுக்கு போயிடுவோம்? போன வருஷம் கிடைக்காதவங்களை விட 83 வருஷம் நம்ம முன்னால போயிடுவோம். ஒரு ராத்திரிக்கே இப்படின்னா அல்லாஹ் அக்பர், 30 இரவுகள், 30 பகல்கள். நியாமத்தை விளங்கணுமா இல்லையா? ஒரு நியாமத்தை விளங்கலன்னா அந்த நியாமத்தை நம்ம அமல் செய்ய முடியாதுங்க. அல்லாஹ் திரும்ப தரமாட்டான். ஒரு நியாமத்தை விளங்கல, கண்ணியப்படுத்தல, சந்தோஷப்படுத்தல, அதை முறைப்படுத்தல, அமல் செய்யலன்னா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ரப்பு திரும்ப அந்த நியாமத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பாவம் செய்றீங்க, ஒரு கல்புல ஒரு உறுத்தல் வருது, ஒரு நுக்குத்தா வரும், உறுத்தல், ஐயோ தப்பு செஞ்சுட்டோம், இப்படி செஞ்சிருக்க கூடாது. அதுக்கு பேர் அல்லாஹ்வுடைய விருந்தாளி. அதை கண்ணியப்படுத்தாது என்ன செய்யணும்? உடனே தௌபா செய்யணும். பார்த்துக்கலாம் விட்டீங்கன்னா அப்படியே அந்த உறுத்தல் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்புறம் அப்படியே கருப்பு அதிகமாகும். பிறகு பாவமாகவே தெரியாது. பிறகு நன்மையா தெரிய ஆரம்பிக்கும். பிறகு நியாயமா தெரிய ஆரம்பிக்கும். அதனால ஒரு நேமத் ரப்பு தருகிற பொழுது அவர் ரமலானுக்கு செய்ய வேண்டிய இஸ்திக்பால், முன் தயாரிப்பு, முன் அமல். ரமலானுக்கு முன்னால் உள்ள முன் அமல்கள் முதல் அமல் என்ன? ஃபர்ஹத்துல் கல்ப், சந்தோஷம். ரமலான்ல வருது, பகல்ல பூரா நோன்பு வைக்கணுமே, அந்த வேலை நடக்காது, இந்த வேலை ஓடாது, அது இப்படியே குறைப்படுத்தக்கூடாது. ரமலான் என்ன செஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் ரமலானுக்கு நம்ம என்ன செய்யறது? இழிவுபடுத்துறோம். அந்த மாதிரி எண்ணங்களை தான் ஷைத்தாவும் நஃப்ஸும் என்ன செய்யும்? ரமலான சுவையாக்கி காட்டும். ரமலான் வருத இனி என்ன செய்ய முடியாது, அந்த வேலை முடிக்க, அந்த வேலை ராத்திரி முடிய, இப்படியே என்ன செஞ்சிடக்கூடாது. மனசுல இந்த குறைய சந்தோஷமா மன் ஃபரிஹ பிதுகூலி ரமலான் அர்ரமல்லாஹு ஜஸதஹு அலா நீரான் சொன்னாங்க. ரமலான் வருதுங்கிற சந்தோஷத்தை யார் வெளிப்படுத்துறாங்களோ இதயத்துல, அல்லாஹ் அப்பவே அவரை நரகத்தை விட்டு தூரமாக்கிடுவாங்க. இந்த மகிழ்ச்சிங்க. குல் பிஃபضலில்லாஹி பிரஹ்மதி வபிதாலிக ஃபல்யஃப்ரஹ். அல்லாஹ்வுடைய ஃபضலும் அருளும் அன்பும் அருள் கொடையும் கிடைக்கிற பொழுது அதை கொண்டு சந்தோஷப்படுங்க. அல்லாஹ் சொல்றான், சந்தோஷப்படுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கொண்டாடுறோம், 1500 வருஷமா கொண்டாடுறோம். எதுக்காக? ரஹ்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைச்ச ரஹ்மத், ரஹ்மத்துல் ஆலமீன் கொண்டாடுறோம். இப்படி அதே மாதிரி தான் ரமலானும் ரஹ்மத். ஒரு ரஹ்மத்தை கொண்டாடணுமா இல்லையா? அது கிடைக்குது, அது வருது, அல்ஹம்துலில்லாஹ் கொண்டாடணும். ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன். அவர்கள் சேர்த்து வச்சதிலேயே பெரிய சொத்து, சிறந்த சொத்து அதுதான் அல்லாஹ். ஒரு ரமலான் நமக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுன்னா, இந்த ஒரு வருஷம் நம்ம சம்பாதிச்ச சொத்துல பெரிய சொத்து என்ன? இந்த ரமலான் நமக்கு கிடைக்கிறது. நீங்க நினைக்கலாம், இந்த வருஷம் நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், இந்த வருஷம் நான் ஒரு வீட்டை வாங்கிட்டேன், இந்த வருஷம் ஒரு இடத்தை வாங்கிட்டேன். இதுதான் நம்ம பேலன்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம சேவிங் நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம சொத்து நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் இப்படி இல்ல சொல்றான், ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன். அவர்கள் சேர்த்து வச்சதிலேயே சிறந்தது அந்த அல்லாஹ்வுடைய ஃபضலும் ரஹ்மத்தும் கிடைக்கிறது தான். அதெல்லாம் கிடைக்கணும். அது அவர் ரப்பின் மூலமாக நமக்கு அது கிடைக்கிறது பெரிய பாக்கியம். அதை முதல்ல உணரணும். முதல்ல இஸ்திக்பால், ரமலான்ல ஃபர்ஹத், சந்தோஷம், மகிழ்ச்சி. இரண்டாவது தத்பீர். தத்பீர்னா என்ன? திட்டமிடணும். ரமலானுக்கு முன்னால என்ன செய்யணும்? திட்டமிட்டு தான் ரமலானுக்கு உள்ள போகணும். எந்த திட்டமிடுதலும் இல்லை, எந்த டைம் டேபிளும் இல்லை, எதுவும் இல்லை. ஒரு வீடு கட்டுறோம், உடனே கட்டிடுவோமா? எவ்வளவு நாளைக்கு முன்னால திட்டமிடுறோம், இடம் வாங்கி போடுறோம், இப்படி இந்த இன்ஜினியர் வச்சு கட்டணும், இப்படி கட்டணும், இங்க வரணும், எவ்வளவு திட்டம். ஒரு நிக்காஹ் நடத்துறோம், எவ்வளவு நாளைக்கு முன்னால நிக்காஹுக்கு திட்டமிடுறோம். நம்ம வீட்டுல ஒரு நிக்காஹ் நடக்குதுன்னா உடனே ஒரு வருஷத்துக்கு முன்னால மண்டபத்தை புக் பண்றோம், சமையல்காரரை புக் பண்றோம். ஏன் அதுல ஆசிரத்து தீனுடைய விஷயத்துல ஏன் இல்ல? திட்டமிடணுமா இல்லையா? முன் திட்டமிடுதல் ரொம்ப அவசியம். தத்பீரோடு தான் ரமலானுக்குள்ள போகணும். ரமலான் எப்படி இருக்கணும், பகல் எப்படி இருக்கணும், இரவு எப்படி இருக்கணும், அமல் எப்படி இருக்கணும், தராவீஹ் எப்படி இருக்கணும், நோன்பு என்ன செய்யணும், மிகச்சிறந்த திட்டமிடுதல் ஒரு தத்பீர். இது இரண்டாவது விஷயம்.
மூணாவது இருக்குது தௌஃபீக். தௌஃபீக் தத்பீர் ஒண்ணு இருக்குது, தௌஃபீக் ஒண்ணு இருக்குது. தத்பீர் நம்ம கையில இருக்குது, தௌஃபீக் ரப்புல் கையில. அல்லாஹ்ட்ட அந்த தௌஃபீக்கை கேட்கணும். ரமலான அடைகிற தௌஃபீக்கை கேட்கணும். அது என்ன? துஆ. மூணாவது என்னங்க? ரமலானுக்காக அதை அடையணுங்கிறதுக்காக என்ன செய்யணும்? துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நெருங்க 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 துஆவை நம்ம அதிகமாக்கிட்டே இருக்கணும். நெருங்க நெருங்க துஆவை என்ன செய்யணும்? ரமலானை வரவேற்கிறதுல, இஸ்திக்பால் செய்யறதுல மூணாவது அமல் இருக்குது தௌஃபீக். ரப்புட்ட அல்லாஹ்வுடைய தௌஃபீக் கேட்கணும். தௌஃபீக் ரொம்ப முக்கியம். அமல்கள் ரமலான அடையணுங்கிறதுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்யும். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுன்னத்தான வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. எப்படி எல்லாம் துஆ செஞ்சிருக்கிறாங்க நமக்கு எல்லாம் தெரியும். துஆ செய்யறதுல ஒரு தொழுகைக்கு பின்னால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான், இப்படி ஒரு துஆ நமக்கு தெரிஞ்ச துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ரஜபுல ஷஅபான்ல பரக்கத் செய், ரமலான் அடைகிற பாக்கியத்தை கொடு. இதை இமாம்கள் செய்வாங்க, நீங்களும் என்ன செய்யணும். இன்னொரு துஆவை சொல்லி கொடுத்தாங்க, தபரானில இருக்குது. உபாத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஅல்லிமுனா, ரமலானுக்காகவே எங்களுக்கு ஒரு துஆவை சொல்லி கொடுத்தாங்க. ரமலானுக்கு முன்னால அல்லாஹும்ம ஸல்லிம்னி மின் ரமலான் வ ஸல்லிம்லி ரமலான் வ துஸல்லிமுஹு மின்னி முத்தகப்பலா. மூணு விஷயத்தை கேட்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், ரமலானில் என்னை சலாமத்தாக வை. துஆ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான துஆ. இதெல்லாம் சஹாபாக்கள்கிட்ட இருந்து ரொம்ப ரேரா நமக்கு கிடைக்கிற துஆ. இதெல்லாம் கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? எப்படி துஆ செய்யணும்? ரமலானை இன்வைட் பண்றதுங்கிறது, இதெல்லாம் ரமலானுங்கிறது இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு முழுசா கிடைக்கும். நம்ம எவ்வளவு ஆசையோடு துஆ செஞ்சிருக்கிறோம், அந்த தௌஃபீக்கை எதிர்பார்த்து துஆ செஞ்சிருக்கிறோம்ங்கிறது தாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில இன்னைக்கு ஹாஃபிஸ் ஆக்குறோம், பிள்ளைங்களை ஆலிமாக்குறோம், ஹஜ்ஜுக்கு போறோம், உம்ராவுக்கு போறோம், வாழ்க்கையில் இந்த மாதிரி பாக்கியங்கள் கிடைக்குதுங்கிறதுலாம் எதை வச்சு நினைக்கிறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் நாம கண்ணீர் வடிச்சிருப்போம், துஆ செஞ்சிருப்போம், அழுதிருப்போம், நமக்காக யாராவது துஆ செஞ்சிருப்பாங்க. ஒரு பாக்கியமான கபூலியத்தான நேரத்துல நம்ம மனசுல இந்த மாதிரி மஜ்லிஸ்ல உட்கார்ந்து இருக்கும்போது மனசுல நியத் வச்சிருப்போம். அதுதாங்க செயலாக மாறுது. அதுதான் மாறுது. அவன் நற்பாக்கியங்கிறது வாழ்க்கையில முடிவு செய்யப்படுறது நம்முடைய தேட்டத்தையும் துஆவையும் பொறுத்தது. நம்முடைய தேட்டத்தையும் பணங்காசுகள் இருந்துட்டா நம்ம என்ன செஞ்சிடும் அப்படி எல்லாம் கிடையாது. வாழ்க்கையில தௌஃபீக்ங்கிறது ரப்பு துஆ மூலமா தான் அல்லாஹ் தருவான். இவர் எப்படி நம்மள தேட்டத்தோடு தேடுறாரு, அந்த அமல தேடுறாரு. அல்லாஹும்ம ஸல்லிம்னி மின் ரமலான், அல்லாஹும்ம ஸல்லிம்னி மின் ரமலான். என்ன அர்த்தம்? மூணு விஷயத்தை கேட்கணும், மறக்காம நம்ம கேட்கணும். முதல்ல என்ன? யா அல்லாஹ், ரமலான்ல என்ன ஆரோக்கியமா சலாமத்தா வை. ரமலான்ல என்ன சலாமத்தா, ரமலானுடைய ஆபியத்து. ஏன்னா காலம் என்ன ஆபியத்தா இருக்கிறோம். ரமலான்ல நோயாளியா ஆயிடக்கூடாது, அமல் செய்ய முடியாம நசீப் இல்லாம ஆயிடக்கூடாது. ரமலான்ல அவர் ரமலான்ல ஆஃபியத்தை விசேஷமா கேளுங்கிறாங்க. அல்லாஹும்ம ஸல்லிம்னி மின் ரமலான், அல்லாஹ் ரமலான்ல என்ன சலாமத்தா வை. இன்னொன்னு இருக்குது, வ ஸல்லிம்லி ரமலான், எனக்காக நீ ரமலான ஆரோக்கியமா வை. அது என்னங்க? நம்ம ஆரோக்கியம் ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு ரமலான் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு நம்ம கேட்கணும். நான் மட்டும் ஆரோக்கியமா இருந்தா போதுமா? ரமலான் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? அது என்னங்க? ரமலானுக்கும் நோய் வருமா? வரும், ரமலானுக்கும் நோய் வரும். இதை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால சொன்னா நீங்க ஆச்சரியமா கேட்கலாம். ஆனா இப்பதான் நீங்க அப்படி கேட்க முடியாது. ஏன்னா ஒரு கோவிட் காலத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம், கொரோனாவுடைய காலத்துல கடந்து வந்திருக்கிறோம். ரமலான் நான் அமல் செய்ய தயாரா இருந்தேன், நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன், அமல் செய்யணும். நம்ம மக்கள் அப்பதான் எப்போ பள்ளிவாசல போடுவாங்களோ அப்பதான் ஈமான் அப்படியே கொந்தளிக்கும். ஈமான் பள்ளிவாசல உடைச்சிட்டு உள்ள வந்துருவான் போது. பள்ளிவாசல மூடும் போதா திறந்திருக்கும் போதெல்லாம் பள்ளிவாசல கண்டுக்க மாட்டாங்க. பள்ளிவாசல்ல ரமலான்ல அப்படி உலகம் முழுக்க மூடப்பட்டுச்சு. அப்படியே இவர் விவாதத்துல பொங்கி போய் நின்னாரு. நான் தயாரா இருக்கிறேன், ஆனா ரமலான் என்கிட்ட கிடைக்கலையே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நான் சொன்னா நீங்க நம்பி இருப்பீங்களா? உலகம் முழுக்க ரமலானில் எல்லா மஸ்ஜிதுகளும் மூடப்படும், மஸ்ஜிதே ஹராம் உட்பட எல்லா பள்ளியும் மூடப்படும் சொல்லி இருந்தா நானும் நீங்களும் நம்பி இருப்போமா? நம்ம அந்த காலத்தை கடந்து வந்துட்டோம். பாருங்க, நாம வாழ்ற காலத்துல இப்படி ஒரு துர்பாக்கியத்தை பார்க்கிற நிலைக்கு அல்லாஹ் காலம் அல்லாஹ் பாதுகாக்கணும். இனி ஒரு காலம் அப்படி வராமல் அல்லாஹ் பாதுகாப்பான. இனி ஒரு காலம் அப்படி பார்க்கிற சக்தி இல்லை பெருமக்கள். ரமலானுடைய காலம் 2 ரமலான், ஒரு ரமலான் கிடையாது, 2 ரமலான் நம்ம இழந்துட்டோம். பள்ளிவாசல்களுடைய இபாதத்தை இழந்துட்டோம்,
மஸ்ஜிதுகளுக்கு வர முடியல, தொழ முடியல, தராவீஹ் இல்ல, ஈத் இல்ல, லைலத்துல் கத்ர் மஸ்ஜித் தொடர்பு. ரமலான் நோயாயிடுச்சு, அப்படிதான் சொல்லணும். ரமலான் சலாமத்தா கிடைக்கணும். நான் சலாமத்தா இருந்தா மட்டும் போடாது, ரப்பே எனக்கு ரமலான் சலாமத்தா கொடு. எவ்வளவு அழகான துவா பாருங்க. அப்ப சஹாபாக்கள் எவ்வளவு தூர நோக்கா அந்த துவாவை கேட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. மூணாவது ஒண்ணு இருக்குது, நானும் சலாமத்தா இருக்கிறேன், என் ரமலானும் சலாமத்தா இருக்குது, ஆனா என் அமல் சலாமத்து இல்லைன்னா, அமல் செய்யற நசீப் இல்லைன்னா, அப்படி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கிறாரு, ரமலானும் நல்லபடியா இருக்குது, ஆனாலும் அமல் கிடைக்கும். நோன்பு வைக்கிறது இல்ல, தொழுகிறது இல்ல, தராவீஹ் இல்ல, பள்ளி தொடர்பு இல்ல, பரது இல்ல, இப்படி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு ரப்புட்ட நம்ம கேட்க வேண்டிய தௌஃபீக்குக்கான துவா என்ன? யா அல்லாஹ் ரமலான அடையணும்ங்கிறது கேட்க சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அடையணும், எப்படி அடையணும்? இன்னொரு ஹதீஸ் அதுக்கு விளக்குது. ஒண்ணு, உபல்லிகுனா ஷஹர ரமலான், ரமலான அடையணும் கேட்க சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அடையணும் சேர்த்து கேளுங்கன்னா, சலாமத்தாக அடையணும். முஃமினுடைய வாழ்க்கையில் சலாமத் ரொம்ப முக்கியம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட மாதிரி, ஸலாமு அலைய யௌம உலித்து யௌம அமூத்து யௌம உபாஅஸு ஹய்யா ரப்பே, நான் பிறந்த நாள், நான் மரணிக்கிற நாள், நான் கியாமத்துல உங்கள்ட்ட வந்து நிக்கிற நாள், 3 நாளும் எனக்கு சலாமத்தான நாளாக ஆகணும்னு கேட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. பிறந்த உடனே கேட்ட வார்த்தைகள்ல சலாமத்துங்கிறது எந்த குறையும், அதுக்கு ஒரு தமிழ் அர்த்தம் செய்ய முடியாது, அவ்வளவுதான். பரக்கத்துங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் செய்ய முடியாதோ அதே மாதிரிதான் சலாமத். எந்த குறையும் இல்லாம ஒரு சஹாபி அதற்கு அபூ உமாமா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து ஒரு பட போருக்கு போகுது, வந்து கேட்டார், நானும் போருக்கு வரேன், நான் போகணும், திரும்ப வரக்கூடாது, இப்படி கேட்டார். அவர் என்ன கேட்கிறாரு, ஒரு பட புறப்பட்டு போகுது, நான் போகணும், திரும்ப வரக்கூடாது, ஷஹீதாயிரு, துவா செய்யுங்க. உதுல்லாஹ் லி பிஷ்ஷஹாதா யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம சல்லிமுஹும் வ கன்னிமுஹும் அப்படி துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் இவர் போயிட்டு நல்லபடியா சலாமத்தாக லாபத்தோடு திரும்ப வரணும் அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன யார சொல்லணும், ஷஹாதத்தை கேட்க சொல்ற, நீங்க இப்படி கேட்கிறீங்களே. சரி, அவர் மனசுல நினைச்சிட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அதுல ஏதோ கயிறு இருக்கு, ரசூலுக்கு தெரியும் இல்லையா, ஏதோ கயிறு, சரின்னு போயிட்டாங்க. சும்மா அன்ஷா கஸ்வத்தன் சானியா, பிறகு இன்னொரு படம் உருவாச்சு, அதுக்கு பின்னால ஒரு போர்க்களம், திரும்பவும் வந்த ரசூலுல்லாஹ் ஞாபகம் இருக்குதா, இப்போ உதுல்லாஹ் லி பிஷ்ஷஹாதா, இந்த போருக்கு நான் போறேன், இந்த போருக்கு நான் போறேன், திரும்ப அல்லாஹ்வுடைய நசீபுங்க. காலமெல்லாம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் காலமெல்லாம் போரையே துரத்துட்டு அலைஞ்சேன், 200 போருக்கு மேல நான் செஞ்சிருக்கிறேன். அவர் சொல்றாரு, என் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு சின்ன விரல் நுனி அளவுக்கு கூட வெட்டுக்காணி இல்லாத இடமே கிடையாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பூரா நான் வாள் வெட்டுக்களும் கத்தி வெட்டுக்களும் பூரா நான் வாங்கியிருக்கேன், அம்பு வெட்டுக்களை. ஒரு சின்ன இடம் கூட வெட்டுப்படாத இடம் இல்லை. 200 போர்க்களங்களை துரத்திட்டே போனேன். கடைசியில் அல்லாஹ் என்ன படுக்கையில தான் எனக்கு முகத்தை கொடுக்கிறான்னு அழுகுற, ஷஹாதத்து தரலையேன்னு அழுகிற. நசீபுங்க, அது நசீப். அதுக்கு ஒரு காரணம் எழுதுவாங்க. அப்துல் ஃபத்தாஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க அவங்கள்ட்ட வந்து யாக்கூப் நானூத்தவி ஒரு தடவை, பெரிய எகிப்தினுடைய ஒரு பெரிய அப்துல் ஃபத்தாஹ் பெரிய மௌலவி ஆலிம், அவர் ஒரு பயான் செஞ்சுட்டு இருக்கும் போது எகிப்துல வச்சு இந்த யாக்கூப் நானூத்தவி அவர் பயானை நிறுத்திட்டு கேட்டாங்க, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு இப்படி ஓடினாரு, கடைசியில் ஷஹாதத்து கிடைக்காம மௌத்தாயிட்டாரு, காரணம் தெரியுமா? எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்களேன். யாக்கூப் நானூத்தவி சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்த பெயர் என்ன? சைஃபுல்லாஹ், சைஃபுல்லாஹில் மஸ்லூல் ஃபீ சபீல், அல்லாஹ்வினுடைய போர்வாள். அல்லாஹ்வினுடைய போர்க்களத்துல இறந்துட்டாருன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய போர்வாள் முறிஞ்ச மாதிரி ஆகும். அல்லாஹ்வுடைய போர்வாள் உடையக்கூடாது, அல்லாஹ்வுடைய போர்வாள் நிஜக்கூடாது. அதுக்காகவே அல்லாஹு தஆலா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹுவுக்கு அல்லாஹ் எங்க மரணத்தை கொடுக்கலையா, போர்க்களத்துல என்ன கொடுக்கல, ஷஹாதத்துங்கிற பெரிய நசீப். அது ரெண்டாவது வந்து கேட்கிறார், அதுல அபூ உமாமா ரலியல்லாஹு அல்லாஹும்ம சல்லிமுஹும் கன்னிமுஹும், அதே துஆ, யா அல்லாஹ் இவர் சலாமத்தா வரணும், போர்கள் கனிமத்தோடு வரணும். மூணாவது நடந்துச்சுங்க, 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சுட்டாங்க. அப்ப இவர் விளங்கிட்டாரு, அப்ப நம்ம வந்து ஷஹாதத்தை விட நமக்கு ஹைரானது வேற என்னமோ இருக்குது போல தெரியுது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா யார சொல்லலாம், ஷஹாதத்தை விட ஹைரான அமல் ஏதோ இருக்குங்கிறதுனால தான் நீங்க இப்படி செய்றீங்க, அந்த அமலை சொல்லித்தாங்கன்னாங்க. அலைக பிஸ்ஸௌமி ஃபஇன்னஹு லா மிஸ்ல லஹு, நோன்பு பிடிச்சிக்கங்க, அதுக்கு நிகரான அமல் இல்லைங்க. நோன்பு பிடிச்சிக்கங்க, நோன்புங்கிறது ஷஹாதத்தை விட பெரிய அமலுங்கிறாங்க.
நான் என்ன சொல்ல வருகிறேன், தௌஃபீக்குன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட என்ன கேட்கணும்? யா அல்லாஹ் சலாமத்தை கொடு. நான் சலாமத்தா, என் ரமலான் சலாமத்தா, என் அமல் சலாமத்தா இருக்கணுங்கிற அந்த தௌஃபீக். இந்த மூணாவது இஸ்திக்பால்ல மூணாவது நம்ம செய்ய வேண்டிய அமல். நாலாவது இஸ்திக்பால் ரமலானுடைய இன்வைட்டினுடைய அமல்கள்ல, இன்வைட் பண்ற அமல்கள்ல நாலாவது என்ன? ரமலானுக்கு முந்தின நாள், அதற்கு முந்தின நாள் 2 நாள் நோன்பு வைக்காதீங்க நான் சொல்லலாம். ஏன்? நீங்க ரமலானை இன்வைட் பண்றது 48 மணி நேரம் பிளேனா விடுங்கிறாங்க சொல்லலாம். அப்படி இன்வைட் பண்ணணும். அதை வந்து ஃப்ரெஷ்ஷா இன்வைட் பண்ணணும். நீங்க முந்தின நாள் நோன்பு வைக்க கூடாது, சக்குடைய நாள். அதுக்கு முந்தின நாள் நோன்பு வைக்க கூடாது. நோன்பை கொண்டு முந்தின நாள் 2 நீங்க பண்ணக்கூடாது ரமலானுக்கு முன்னாடி. ஏன்? பார்க்கவே அந்த இடத்துல தடுத்து வைக்கிறீங்க. ரமலானை இன்வைட் பண்ணணும், ஒரு அமலை இன்வைட் பண்ணணும். 5வது அமல் ருஹியத்து ஹிலால் ரமலான், ரமலானுடைய பிறைய பார்க்கிறது. பிறைய பார்க்கிறது இது ஒரு ரமலான வரவேற்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான அமல்கள்ல இது ஒரு முக்கியமான அமல். ரமலானை இன்வைட் பண்ணணும், பிறைய பார்க்கணும், பிறைய தேடணும். முதல் நாள் சரி நமக்கு கிடைக்கல, முதல் நாள் எப்படி தெரியும்? சீக்கிரம் மறைஞ்சிடும். அதனால சரி பிறகு தகவல் வந்தா பாத்துக்கலாம், காசிட்டேன்னு வந்தா பாத்துக்கலாம், சோசியல் மீடியால பாத்துக்கலாம். அப்படி இல்ல பெருமக்களே, நாம தேடணும். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராருன்னா வெளியே போய் தேட மாட்டோமா? வெளியே போய் அவரை வாங்கன்னு சொல்ல மாட்டோமா? சூமூலி ருஹியத்தி ஒஃப்திருலி ருஹியத்தி செல்லலாங்கிறாங்க. பிற பார்த்து நோம்பு வைங்க, பிற பார்த்து நோம்பு விடுங்க. என்ன அர்த்தம்? பார்க்கணும்னு அர்த்தம். தேடுங்க. முதல் நாள் கிடைக்கலையா, 2வது நாள் பாருங்க, பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் துஆ ஓதுங்க. பிறைய பார்க்கும்போது ஒரு துஆ இருக்குது, அது கபூலாகும். காபாவை பார்க்கும்போது எப்படி துஆ கபூலாகுமோ அதே மாதிரி பிறைய பார்க்கும்போது ஒரு துஆ, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யூமி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் வத்தௌஃபீக் லிமா துஹிப்பு வதர்லா. ஹதீஸ்ல இருக்குது, அதெல்லாம் கத்துக்கங்க. பிறையை பார்த்து நம்ம ஓது, யா அல்லாஹ் இதை ஈமானுக்கு சாட்சியாக்கி வை, யா அல்லாஹ் இந்த பிறை எனக்கு பரக்கத்தாக்கி வை, யா அல்லாஹ் இஸ்லாத்திற்கு சாட்சியாக்கி வை, சலாமத்தாக ஆக்கி வை. தௌஃபீக் லிமா துஹிப்பு வதர்லா. நீ பிரியப்படுகிற, நீ விருப்பப்படுகிற தௌஃபீக்கை எனக்கு கூட அமல் செய்யறது. எவ்வளவு அழகான துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறையை பார்க்கணும். 2வது பார்த்தீங்கன்னா 5வது பிறை, 4வது பிறை, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சிலதா கியாமத்து நெருங்க நெருங்க 2வது பிறை, 3வது 4வது பிறை மாதிரி, 4வது பிறை 6வது பிறை மாதிரி கியாமத்தினுடைய நெருக்கத்தினுடைய அடையாளங்களை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதை பத்தி எல்லாம் அந்த அந்த இது வேற. அது வந்து ஆதி சாப்பா அவங்க தராங்க, அந்த தலைமைக்கு கட்டுப்படுறவங்க சொல்ல, நம்ம பார்த்துட்டு இது 2வது பிறை தான், இது 3வது பிறை தான், இந்த மாதிரி ஜோதிட வேலை நம்ம பார்க்க கூடாது. அது நமக்கு தேவையும் இல்லை. நம்ம கட்டுப்படணும், பிறையை பார்க்கணும், துவா செய்யணும். அந்த துவாவை ஓதிட்டு எந்த துவானாலும் செய்யலாம். நிறைய துவா செய்யுங்க. யா அல்லாஹ் அந்த பிறையை பார்க்கிற ஒண்ணு துவா கபூலாக்கப்படுற நேரம், அது துவா கபூலாக்கப்படுற நேரம். சரி அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த மாதிரியான அமல்கள் எல்லாம் நம்ம ஞாபகத்துல வைங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரமலான அடைகிறோம், ரமலான பாக்கியமாக அடையணும். அல்ஹம்துலில்லாஹ் சாலிஹீன்கள் சொல்லித்தர வழிகாட்டுதல்கள் இருக்கிற அந்த முறையில ரமலான அடையணும். ரமலான் என்று சொன்னாலே அல்லாஹ் குர்ஆன்ல 4 வார்த்தையை தான் சொல்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமலான்ல இந்த 4 அமல்கள் பிரதானமாக இருக்கணும். ஒண்ணு அல்லாஹ் அறிமுகப்படுத்தினா அது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ரமலான் என்பது குர்ஆனுடன் உள்ள தொடர்பு நமக்கு இருக்கணும். முதல் விஷயம் என்ன? ரமலான்னாலே குர்ஆன் தான். குர்ஆனுடைய தொடர்புல நம்ம வந்துடணும். நமக்கு குர்ஆன் மீது கடமை இருக்கு இல்லையா? என்ன கடமை? 6 கடமை இருக்கு. ஓதணும், கேட்கணும், மனப்பாடம் செய்யணும், சிந்திக்கணும், அமல் செய்யணும், மக்களுக்கு கொண்டு போய் சேரும். 6 கடமை இருக்குது. ரமலான் நம்ம அதை நிறைவேற்றணும். ஓதுங்க. ரமலானுக்கு முன்னாடி திட்டமிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு 3 குர்ஆனை முடிப்பேன், 5 குர்ஆனை முடிப்பேன், 10 குர்ஆனை முடிப்பேன். ஒரு அம்மா அப்துல்லா மூத்தா போகும்போது தன் மகள்கிட்ட என்ன இந்த இடத்துல படுக்க வச்சாங்க. ஏமா அந்த இடத்துல படுக்க வைக்க சொல்றீங்க? மூத்தா போகும்போது நான் இப்படி ஒரு நாளை சந்திப்பேங்கிறதுக்காக 4000 குர்ஆன் அங்க கத்தம் பண்ணிருக்கேன். நான் வீட்டுல ஒரு இடத்துல 4000 குர்ஆனை நான் முடிச்சு வச்சிருக்கிறேன். நமக்கு அப்படி என்ன இருக்குது? அப்படி வச்சிருக்கிறோமா நம்ம? ரமலானுடைய காலங்கள் குர்ஆன் நமக்கு சாட்சி சொல்லணும். குர்ஆன் ஓதணும், அதிகமா கேட்கணும். குர்ஆன் நிறைய கேட்கணும். தராவிகளை கேட்கணும், நோன்புல கேட்கணும். ஓதிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து ஓதிட்டு இருக்கிறாரு, நம்ம போய் உட்காந்து சும்மா அந்த நேரத்துல உட்காந்து அவர் ஓதுறது நம்மளுடைய கேட்கணும். குர்ஆன் கேட்கறது தனியாமல் ஹிஃப்து பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். ஒரு 10 ஆயத்தாவது இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான நான் மனப்பாடம் பண்ணிடுவேன். ஒரு 100 ஆயத்தாவது நான் மனப்பாடம் முடியாதா? நமக்கு முடியாதா? ஒரு 10 சூறாவை நான் மனப்பாடம் பண்ண முயற்சி. அல்ஹம்துலில்லாஹ் லேசுங்க. ரமலானுடைய காலங்கள் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து நேரம் நல்லா கிடைக்குது. எடுத்து குர்ஆன் எடுத்து எப்படியே மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணுங்க.
அது அல்லாஹ்வுடைய முனாஜாத் இல்லையா? ரப்போட எல்லாம் பேசுறோம். அது குர்ஆன்ங்கிறது ரப்புக்கும் நமக்குமான முனாஜாத், அது பேசுறது. அது எடுத்து ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை எடுத்து பார்க்கணும். தர்ஜுமாவை எடுங்க. சூரா யூசுப் படிங்க, மரியம் படிங்க, சூரா நூர் படிங்க, பக்ரா படிங்க, நிசா படிங்க. எத்தனை சட்டங்கள். என் நண்பருடைய மெசேஜ் வருது சோசியல் மீடியா, நான் எவ்வளவு ஆர்வமா படிக்கிறேன். ஒரு மெசேஜ் விடாம படிக்கிறேன். இன்ஸ்டால, ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல எத்தனை மெசேஜ படிக்கிறோம். நேரத்தை திங்குது. தயவு செய்து செல்போனுக்கு ரமலான்லயாவது கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. நம்ம நேரத்தை அப்படியே தின்னணும். நிறைய குர்ஆனுடைய தர்ஜுமாவை எடுத்து சிந்திங்க. குர்ஆனை அமல் செய்யுங்க. குர்ஆனுடைய கருத்துக்களை, குர்ஆன் நஸ்ருல் குர்ஆன், இப்படி குர்ஆனுடைய தொடர்பை நம்ம அதிகமாக்கணும். இரண்டாவது என்ன? உமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்மு. அல்லாஹ் சொல்றான் நோன்பு. ரமலான்னாலே நோன்பு. நஃபீஸத்துல் மிஸ்ரியா அம்மா ரலியல்லாஹு பெரிய சீதேவி, ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய உஸ்தாத் அந்த அம்மா. நம்ம குர்ஆன் ஓதுனாலே வீட்டிலே ஏற்கனவே கபூர் தோண்டி வச்சு உட்கார்ந்து தான் ஓதணும். கபூருக்குள்ள உட்கார்ந்து தான் ஓதணும். ஷாபிர் ரஹ்மத்துல்லாஹ்க்கு எந்த நோயினாலும் உடனே தண்ணி அந்த அம்மாட்ட தான் ஷிஃபாவுக்காக கொடுத்து என் உஸ்தாதிட்ட போய் ஓதிட்டு வாங்கம்மா. பெரிய முஸ்தஜாபத்து தாவா. உடனே துவா கபூலாகும். ஜனாசா கூட எனக்கு முதல்ல என் உஸ்தாது தான் முதல்ல தொலை வைக்கணும்னு சொன்னாங்க. ஜனாசா அங்க வச்சுட்டு தான் கொண்டு போனாங்க. மௌத்தா போகிற நேரத்துல பிள்ளைங்க கடுமையான தாகத்துல இருக்கிறாங்க தாய்ங்கிறதுனா தண்ணியை கொண்டு வந்து கொடுக்க போனாங்க. நான் வரட்சில நபீசா அம்மா சொன்னாங்க, இப்படி ஒரு நாளை சந்திக்கணுங்கிறதுக்காக நான் 30 வருஷம் நோன்பு வைக்கிறேன். எதனால? என் ரப்ப நோம்பாளியா சந்திக்கணுங்கிறதுக்காக எத்தனை வருஷம் நான் நோன்பு வைக்கிறேன்? 30 வருஷம் நோன்பு வைக்கிறேன். அப்ப உஃப்திருஹா, இப்ப நோம்பு திறந்துருவானா? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டத நோம்பு திறக்க வைக்கிறீங்களா? இப்போ என் ரப்ப சந்திக்க போற நேரம் நோம்பாளியா சந்திக்கும். நோன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை. மூணாவது அமல் அல்லாஹ் சொல்றான், ஒய்தா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். ரமலானை பத்தி சொல்லும் போது துஆவுடைய ஆயத்தையும் அல்லாஹ் உள்ள கொண்டு வரான். ஏன்? ரமலான் நாளை துஆ. நாலாவது அல்லாஹ் சொல்றான், வான்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித். பள்ளியினுடைய இத்திகாஃப் தொடரும். எப்ப நீங்க பள்ளிவாசலுக்குள்ள வந்தாலும் இத்திகாஃப் நியத்தோடு வாங்க. அது ரமலானுக்கு மட்டுமல்ல, எல்லா காலங்களும் தான். இத்திகாஃப்ங்கிறது ரமலானுடைய கடைசி மட்டுமல்ல, மஸ்ஜிதுக்குள்ள வரும்போது இத்திகாஃப் நியத்தோடு. அல்ஹம்துலில்லாஹ். எனவே ரமலானுங்கிறது இந்த மாதிரி அமல்களை எல்லாம் மையப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அல்ஹம்துலில்லாஹ் திக்ருகள், இஸ்திக்ஃபார்கள், ஸலவாத்துகள், வாய்ப்புகள் எப்படி எல்லாம் கிடைக்குமோ அல்ஹம்துலில்லாஹ் அமல்களை அதிகப்படுத்தணும். இல்லாமல் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானை பாக்கியமானதாக கழிப்பதற்கு, பயனுள்ளதாக கழிப்பதற்கு அல்லாஹ் நம்மை சலாமத்தாகவும் ரமலானை சலாமத்தாகவும் நம்முடைய அமல்களை சலாமத்தாகவும் கபூலியத்தாகவும் ஆக்கி தருவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுடைய காலம் வருகின்றது. நாம் எல்லாம் அதற்காக வேண்டி தயாராக வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா. அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஒருவனுக்கு உரித்தானது. ஏகவனாம் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நம்முடைய ஆசான்கள், குருமார்கள் அத்துணை பேரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரொருள் பெரும் கருணையை கொண்டு நம்முடைய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் ரமலானை வரவேற்குதல்
அதனுடைய நிலைப்பாடுகள் என்ன என்பதை ரத்தன சுருக்கமான முறையில நம்முடைய உள்ளத்துல பதிய வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுடைய ஹயாத்துல பறக்கச் செய்வானாக, உடல் ஆசியத்துல பறக்கச் செய்வானாக, அவர்களுடைய ஹயாத்துல பறக்கச் செஞ்சு உம்மத்து பாக்கியம் பெற அல்லாஹ் தெரிவு செய்வானாக. அருமையான பெருமக்களை, சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் அவர்களுடைய கல்வில உதிர்ப்பை உண்டாக்கி நாவின் மூலமாக வெளிப்படுத்தி நம் செவிகளில கேட்க செய்து அல்லாஹ் நம் உள்ளத்துல உள்வாங்கிய நிலையில் அமலுக்கு தௌஃபீக் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹ். வரக்கூடிய இந்த ரமலான் கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, வரக்கூடிய ரமலான் அதை நாம் முழுமையான முறையில் நன்மைக்காக பயன்படுத்தக்கூடிய நிலையை உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஒருத்தர் நோன்பு வச்சுட்டாரு, நோன்பு வச்சுட்டு எதை செய்யக்கூடாது அதை செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அந்த நோன்பு நோன்பாக இருக்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில பேர் நோன்பு வைக்கிறாங்க, நோன்பு வச்சதற்கு பிறகு அவங்க பசித்து இருந்ததை தவிர, தாகித்து இருந்ததை தவிர வேற எந்த பலனும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோன்பு வைக்கணும், அந்த நோன்பை நோன்பாக பாதுகாத்து கொள்ளணும். நோன்பு பிடித்து விட்டு ஒருவரை பற்றி புறம் பேசிவிட்டால் அந்த நோன்பு பாழாப்பை, நன்மை கிடைக்காது. வெளிப்பார்வைக்கு வேண்டுமானால் அவர் நோன்பாளியாக இருப்பார். ஆனால் யாரிடத்தில் அவர் நோன்பாளியாக அங்கீகாரம் பெற வேண்டுமோ ரப்பிடத்துல அவர் நோன்பாளி என்ற அங்கீகாரத்தை இழக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க. அதனால அமல் செய்வது என்பது ஒரு நிலைகளை ரப்பு தௌஃபீக் அவன் தருகிற போது அதை முறையாக நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லாட்டி அது அல்லாட்ட மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உரியதாக ஆனது மட்டுமல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும், தண்டனைக்குரியதாக மாறி. நல்லாமல் தான், ஆனா அதை முறையாக செய்யல என்று சொன்னால் தண்டனைக்குரியதாக அது என்ன செஞ்சிடும் ஆகும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் ஸல்லா யுராஹி ஃபகத் அஷ்ரக. ஒருவர் தொழுகிறார், தொழுகையாளி, தொழுது கொண்டிருக்கிறார், பார்ப்பவர்களுக்கெல்லாம் அவர் தொழுகிறார் என்ற ஒரு நிலைதான் ஏற்படும். நல்ல தொழுகையாளி என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் அவர் உள்ளத்துல இருப்பது பகட்டுக்காக செய்கிறார், பேருக்காக செய்கிறார், தன்னை மக்கள் தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்கிறார் என்று சொன்னால் அவர் மானசீகமாக இணை வைத்திருந்தார். இணை என்பது மன்னிக்கப்படாத, ரப்பிடத்துல மறுமையில மன்னிப்பே கொடுக்கப்படாத ஒரு தவறு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். ஷிர்க் உட்பட தௌபா செய்து விட்டால் மன்னித்து விடுவான். ஆனால் அல்லாஹ்ட்ட சந்திக்கக்கூடிய அந்த தருணங்கள் ஏற்படுகிற போது அல்லாஹ் நாடுனா ஷிர்க்கை தவிர எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான், ஷிர்க்க மன்னிக்குவான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாவகரமான செயல்தான் இணை வைப்பதுங்கிறது. அப்போ ஒருவர் பகட்டுக்காக செய்து விட்டால் அது தொழுகையாக இருந்தாலும் கூட சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம யுராஇ ஃபகத் அஷ்ரக. ஒருவர் பேருக்கு, புகழுக்கு, பெருமைக்கு, பகட்டுக்கு தன்னையும் நோன்பாளி என்று மக்கள் சொல்ல வேண்டும், தான் ஒரு நோன்பாளி என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் செய்தார் என்று சொன்னால் அவரும் இணை வைத்து விட்டார். அல்லாஹ்வுடைய வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் இணை வைக்கக்கூடிய நிலை என்பது இருக்கக்கூடாது, பகட்டுக்குங்கிறது இருக்கக்கூடாது. இதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய பயான்ல சொல்லி காட்டினாங்க, வவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன். தொழுகையாளிகளுக்கும் நரகம் இருக்கிறது. அவங்க யாரு? அசட்டையாக தொழுவார்கள். ஒரு
சுறுசுறுப்பாக கவனமாக அந்தந்த நேரத்தில் தொழமாட்டார்கள். வேண்டா வெறுப்பாக ஃபர்ஹத்துல் கல்ப், உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தோடு அந்த அமல்கள் அவரிடத்திலிருந்து என்ன செஞ்சிருக்காது, வெளிப்பட்டு இருக்காது. வேண்டா வெறுப்பாக செய்வார், பகட்டுக்காக செய்வார், பிறர் பார்க்கிறதுக்காக செய்வார். அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு அந்த தொழுகையே அவர்களுக்கு வபாலாக முசீபத்தாக மாறும், நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக அமையும், நாசத்தை தேடி தரக்கூடியதாக அமையும். இந்த உள்ளம் அல்லாஹ்வோடு பரிசுத்தமான ஒரு நிலையில் இருக்க கடமைப்பட்டு இருக்கிறது. எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, ஒரு சுபஹான் அல்லாஹ் சொன்னாலும் அது அல்லாஹ்விற்காக இருக்கிறது. அது பகட்டுக்காக இருந்தது என்று சொன்னால் அங்கே நன்மை இழப்பு மட்டுமல்ல, தண்டனையும் கிடைக்கிறது. தொழுகையாளிக்கு தொழுகைக்குரிய நன்மை கிடைக்காது என்று அல்லாஹ் சொல்லவில்லை, முடிவை சொல்லிவிட்டார். பகட்டுக்காக அவர் செய்தால் நரகம்தான் அவர் தங்கிவிடும், தண்டனையும் சேர்த்து ரப்புல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான், சொல்லி இருக்கிறான். அப்படின்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ்ட்ட கபூலியத் என்பது இஹ்லாஸ், உள தூய்மையோடு செய்யப்படக்கூடிய அமல்கள். அது 1 ரூபாய் கொடுத்தாலும் இஹ்லாஸாக கொடுத்தால் உஹது மலை அளவை விட, தங்கங்களை சதக்கா செய்வதை விட அதிகமான நன்மையை பெற்றுத்தரும். உஹது மலை அளவுக்கு தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அங்கே அல்லாஹ் இல்லை என்று சொன்னான், அல்லாஹுடைய நினைப்பு இல்லை, பேருக்கு செஞ்சாரு, புகழுக்கு செஞ்சாரு என்றால் 1 ரூபாய் சதக்கா செஞ்ச நன்மை கூட அவருக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அல்லாஹ் உள்ளத்தை உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான். வரக்கூடிய அந்த ரமலானை அல்லாஹ்விற்காக வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். ஷைத்தான் இங்கதான் விளையாடுவார். ஒன்று, நல் அமல்கள் செய்வதை விட்டு முற்றும் தடுக்க பார்ப்பார். அதையும் மீறி அவர் அந்த நல்ல அமலுக்குள் வந்துவிட்டால் அந்த அமலில கபூலியத்தை இழக்க வைப்பார். இது ஷைத்தானுடைய பெரிய ஒரு சூட்சுமம். எனவே ஒவ்வொரு அமல்களை மேற்கொள்கிற போதும், நோன்பு காலத்திலையும் சரி, நோன்பல்லாத மற்ற காலங்களிலேயும் சரி, நாம் எந்த அமல்களை செய்தாலும் நம்முடைய உள்ளம் அல்லாஹுடைய நினைப்பு, அல்லாஹ் உனக்காக வேண்டித்தான் செய்கிறேன். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகை, என் வணக்க வழிபாடுகள், என்னுடைய குர்பானிகள், என்னுடைய ஹயாத், என்னுடைய மௌத் எல்லாமே அல்லாஹ்விற்கு அர்ப்பணம், அல்லாஹ்விற்கு அர்ப்பணம், அல்லாஹ்விற்கே சொந்தம். இந்த நிலையை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்துதான் ஒவ்வொரு அமல்களையும் நாம் என்ன செய்யணும், தொழுகைக்கு நின்று விட்டாலும் சரியா, அல்லாஹ் உன் திருப்தி அடைவதற்காகத்தான் நான் தொழுகிறேன், நான் பேருக்கு செய்யல, புகழுக்கு செய்யல, உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு தேவை, அதற்காக வேண்டி செய்கிறேன் என்று உள்ளத்துல ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு அமலிலும் நிய்யத் பிரதானமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விற்காக நான் செய்கிறேன் என்ற நிய்யத்தை கொண்டு வர வேண்டும், எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். காரணம் இதுதான், நான் செய்யக்கூடிய அமல் யா அல்லாஹ் உன்னிடத்துல கபூலியத்தான். அமல் என்பது வேறு, அமலுடைய கபூலியத் என்பது வேறு. அமல் செஞ்சுட்டா கபூல் ஆகிரும் அப்படிங்கிறது இல்லை. அமல் செய்யணும், அது கபூலியத்துக்காக ரப்பிட்ட பிரார்த்தனை செய்யணும், துஆ செய்யணும். எவ்வளவு பிரதான அமலாக இருந்தாலும் சரி, தொழுகையாகட்டும், நோன்பாகட்டும், சதகாவாகட்டும், ஜகாத்தாகட்டும், அம்ர பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கராகட்டும், எத்தனை எத்தனை நற்காரியங்கள் இருக்கிறது. ஏன் புனிதமிக்க காபத்துல்லாவை கட்டுவது எப்படிப்பட்ட ஒரு புனிதமான அறப்பணி. அதை முடித்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தது என்ன, ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ் எங்கள் புறத்திலிருந்து இந்த அறப்பணியை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். கபூலியத் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்நாள் அல்லாஹ்ட்ட கபூலியத்தாகணும். நம்முடைய பேச்சு, மூச்சு, அசைவு, சக்கனாத் என்று சொல்லப்படக்கூடிய அசைவற்ற நிலை எல்லாமே எல்லாமே அல்லாஹ்ட்ட அங்கீகாரம் பெற்றதாக ஆகும். அல்லாஹ் அந்த நசீபை நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானார், நம்முடைய பாரம்பரியத்திற்கும் தந்தர் புரிவானார். வரக்கூடிய ரமலானை
பேணுதலாக நாம் பாதுகாக்கணும். குறிப்பாக நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாவை புறம் பேசுறதிலிருந்து பாதுகாக்கணும். அடுத்தவர்கள் மீது பழி சொல்வதிலிருந்து பாதுகாக்கணும். பொய் சொல்றதிலிருந்து பாதுகாக்கணும். நாவை கட்டுப்படுத்தினாலே பெரும் நற்பாக்கியத்தினுடைய வாசலுக்குள் அவரை என்ன செஞ்சிருவார், நுழைஞ்சிருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், நாவால் சருகி நரகத்தில் விழுவதை விட வேறு எந்த ஒரு உறுப்புகளை, எந்த ஒரு செயல்பாடுகளையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். காரணம், இந்த நாவு ஒரு சொல்லு வெல்லும் கொள்ளும் சொல்லுவான். ஒரு சொல்லு வெல்லும் கொள்ளும். ஒரு உண்மையான முஸ்லிமுடைய இலக்கை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயிக்கிற போது ரெண்ட சொன்னாங்க. அதுல சம பங்குல சரி பாதியாக நாவு இருந்து கொண்டிருக்கிறது. அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதி. ஒரு உண்மையான முஸ்லிம், பரிபூர்ணமான முஸ்லிம் யார் என்று சொன்னால், அவருடைய நாவை கொண்டு, அவருடைய கரத்தை கொண்டு மற்றவங்க அபயம் பெற்றவர்களாக இருப்பார்கள். மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது. அப்ப நாவை பாதுகாப்பது என்பது ரொம்ப முக்கியம். குறிப்பாக புனிதமிக்க ரமலானில் நாவை பாதுகாக்கணும். பொய் பேசிட்டாரு, நன்மை இழந்தது. பாக்கியமான இந்த ரமலான் பிறந்த அவர்கள் சுட்டி காட்டினார்கள் அல்லவா, 83 ஆண்டுகள், 1 வருஷமா 2 வருஷமா 83 ஆண்டுகள் ஒரு மனிதன் அவனுக்கு ஷரியத் கடமை என்பது ஏற்பட்டு அவன் 83 வருஷம் வாழ்றதில்லை. அதுல 100ல யாராவது விதிவிலக்கு. ஷரியத்துடைய சட்டப்படி ஒரு மனிதனுக்கு கடமைகள் ஏற்படுவது 15 வயசுல தான். 15க்கு பிறகு அவன் எவ்வளவு காலம் வாழுவான்? 83 வருஷம் வந்துருதா? இல்ல, பெரும்பாலும் இல்ல. 199% இல்ல. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ரமலான்ல 83 ஆண்டுகள் வணங்கிய நன்மையை பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இந்த பாக்கியமான நாட்களை வேஸ்டாக்கிடலாமா, இழக்கலாமா? என் சமூகம் அப்படி இழந்து விட்டால் வேறு எந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்? எந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்? கிடைச்சதை சந்தர்ப்பமாக கருதி கொண்டு முழுக்க முழுக்க நல்ல அமல்கள்ல ஈடுபடுத்தணும். நோன்பை நோன்பாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஜிஹாதுக்கு போறதை விட ஷஹாதத்தை அடைவதை விட லா மிஸ்லஹு என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள் என்ற ஹதீஸை நம்முடைய ஹஜ்ரத் பெருந்தை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். இதெல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்ளணும். ஒரு நோன்பு வேஸ்டா போச்சு, பொய் பேசிட்டோம், புறம் பேசிட்டோம் என்று சொன்னால் அது மீண்டும் கிடைக்குமா அந்த நாள்? மீண்டும் கிடைக்குமா அந்த நாள்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தை தேடுகிற போது 100 வருஷங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிறவர்களை போன்று உங்களை நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு துன்யாவை தேடுங்க. 100 வருஷம். ஆனால் இபாதத் என்று வருகிற போது, தொழுகை என்று வருகிற போது, அதை தொழுகிற அந்த நேரத்துல நினைக்க வேண்டும், இதற்கு பிறகு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? என்னுடைய இறுதி தொழுகையாக கூட இது இருக்கலாம். வணக்கம் என்று வருகிற போது இறுதியாக்கி பாருங்கள். ஆனா துன்யாவை 100 வருஷம் நீங்க வாழ்ற மாதிரி நினைச்சு என்ன செய்யுங்க, நல்லா சம்பாதிச்சுக்கிறீங்க. ஹலாலா சம்பாதிக்கிறதுக்கு மார்க்கத்துல எந்த தடையும் இல்லை. நம் இஸ்லாமுடைய வரலாற்றில் வறுமை கோட்டில் இருந்த நபி தோழர்களும் இருந்திருக்கிறார்கள். பெரும் பெரும் மில்லியன் கணக்கில கோடீஸ்வரர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் பெரும் பெரும் செல்வந்தர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். மார்க்கத்தில் அதெல்லாம் தடை இல்லை. ஹலாலா எவ்வளவு வேண்டாலும் சம்பாதிக்கலாம். பொய் சொல்லாம சம்பாதிக்கணும், யாரையும் ஏமாத்தாம சம்பாதிக்கணும், மோசடி செய்யாம சம்பாதிக்கணும், தாராளமாக சம்பாதிச்சுக்கலாம். மார்க்கம் அதற்கு அனுமதியை தந்திருக்கிறது. வணக்க வழிபாடுகளை இதுதான் என்னுடைய இறுதி, இதற்கு பிறகு எனக்கு வாய்ப்பு கிட்டுமா என்பது சந்தேகம் என்ற அந்த உணர்வோடு என்ன செய்யணும், சொல்லணும். ஒருத்தர் இறுதியாக ஒரு காரியத்தை செய்கிற போது எப்படி செய்வார்?
எனக்கு இதுதான் சந்தர்ப்பம், இதற்கு பிறகு என்னுடைய சந்தர்ப்பம் கிடைக்குமாங்கிறது டவுட் இருக்குன்னா ரொம்ப பயபக்தியோடு, உள்ளச்சத்தோடு, உள்ள ஓர்மையோடு அந்த வணக்கத்தை செய்வார் அல்லவா, அந்த இபாதத்தை செய்து முடிப்பார் அல்லவா. அதனால தான் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். யாருக்கெல்லாம் அல்லாஹுவை நாளைக்கு மறுமையில சந்திக்கணுங்கிற நம்பிக்கை இருக்கிறதோ, ஃபமன் கான யர்ஜு லிகாஅ ரப்பி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா கஹ்ஃபினுடைய கடைசி வசனம். யாரு நாளைக்கு மறுமையில தன்னுடைய இரட்சகனை சந்திக்கணும் என்ற ஆசை இருக்கிறதோ, ஆர்வம் இருக்கிறதோ, ஆதரவு இருக்கிறதோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவர் நல்ல அமலை செய்யணும். ஆனால் ஒரு சிஃபத்தோடு, ஒரு தன்மையோடு அந்த நல்ல அமலை அவர் செய்யணும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, தன்னுடைய அந்த வணக்க வழிபாட்டில யாரையும் இணை வைத்து விடக்கூடாது. நான் முன்னமே சொல்லி காட்டினேன் அல்லவா, பகட்டுக்காக நோன்பு வைத்தால் ஷிர்க், இணை வைக்குதல், பகட்டுக்காக தொழுதால் ஷிர்க், இணை வைக்குதல். இந்த நிலைகள் இல்லாமல் அவருடைய அமல் பரிசுத்தமாக இருக்கணும், நல்ல அமல் தான். ஆகவே ஷைத்தான் ஒன்று நல்ல அமல்களை செய்ய விட மாட்டான், இல்லை என்று சொன்னால் அதுல இஹ்லாசியத்தை இல்லாமல் ஆக்குவான். இந்த முயற்சி கடும் முயற்சியாக அவன்கிட்ட இருக்கும். அதுல இருந்தும் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு அமல்களை செய்கிற போது அல்லாஹுடைய நினைப்பை கொண்டு வந்து, ரப்பே உனக்காகத்தான் செய்கிறேன், உன்னுடைய திருப்தி அடைவதற்காகத்தான் செய்கிறேன் என்ற ஒரு சிந்தனையோடு என்ன செய்ய வேண்டும், நல்ல அமல்களை செய்யணும். ரப்பை அவனை சந்திக்கக்கூடிய நேரத்துல ஷிர்க் இல்லாம, அல்லாஹ்வுக்கு இணை வைச்ச நிலைகள் இல்லாம பரிசுத்தமான நிலையில ரப்பை சந்திக்கும் பாக்கியங்களை நம் எல்லோருக்கும் ரப்பல் ஆலமீன் நசீபாக்குவானாக. நம்முடைய பாரம்பரியம் சந்ததியினர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் நசீபை தருவானாக. வரக்கூடிய ரமலானை சங்கைப்படுத்தி சஹாபா பெருமக்கள் எப்படி துஆ செய்தார்களோ, யா அல்லாஹ் அந்த ரமலானில் எனக்கு நீ சலாமத்தாக்கி வை, அந்த ரமலானை சலாமத்துடைய நிலையில நானும் பெறணும், அந்த ரமலான் சலாமத்து பெற்றதாக இருக்கணும். அதே நேரத்துல அந்த ரமலானில் நான் செய்யக்கூடிய அமல்கள் எந்த கெட்டு போகிறதும் இல்லாம பாதுகாக்கப்பட்ட நிலையில என்ன செய்யணும் இருக்கணும் என்று எப்படி அவங்க துஆ செஞ்சாங்களோ அது மாதிரி அந்த முழுமையான துஆக்களை பெற்ற நிலையில ரப்பல் ஆலமீன் நம் எல்லோரையும் கபூல் செய்து இந்த ரமலான் போன்று பல வருடங்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்து கண்ணியப்படுத்தி அதனுடைய எல்லா ஷரஃபுகளையும் சிறப்புகளையும் பெற்று ரஹ்மானுடைய திருப்தியை பெறக்கூடிய நல்ல கூட்டத்தில் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.